SS Music presents Roots of Mari Fans Fest. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Co-sponsored by Chera Home Junction, one-stop destination for all your home needs. Refreshment partner Chennai Kulfi, powered by SS News Digital, 24/7 connected. ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு கதை அப்படிங்கிறது அந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீரோயிசம், அந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய திருப்பி அடிக்கிறது அப்படிங்கிறது அந்த கதை தான் தீர்மானிக்கும். அங்கே நிகழக்கூடிய அநீதி தான் தீர்மானிக்கும். இன்றைக்கும் பரியேறும் பெருமாள் என்னோட படமாக கவனிக்கப்படுங்க காரணம் என்னென்னா, அது முழுக்க முழுக்க ரத்தமும் சதையுமா காத்திரமா என்னோட மொழியிலேயே என்னோட விசையிலேயே எடுக்கப்பட்ட ஒரு படம். அதனால எனக்கு இவ்வளோ அடையாளம் கிடைச்சிச்சு. கலையும் கலைஞனையும் எந்த அளவுக்கு பிரிக்கலாம்? நான் கடவுள் மாதிரி நான் எங்கேயாவது இருப்பேன், நீங்களாம் அதை செஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுவும் அயோக்கியத்தனத்தின் உச்சம். நம்மளால் செய்ய முடியறதை தான் கலையாக்கணும், நம்மளால் சொல்ல முடியாதான் கவிதையாக்கணும். அதனால் கலைக்கும் கலைஞனுக்கும் பெரும் தொடர்பு உண்டு. அவன் தான் பொறுப்பு. அதுக்கு கலை அது கலையை மட்டும் பாரு அப்படிங்கிறதெல்லாம் அது எந்த காலத்துக்கு பொருந்துன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நீ எதை சொன்னாலும் அதுக்கு நீ பொறுப்பு. ஒன்னியால் செய்ய முடியாத, ஒன்னியால் மாற்ற முடியாத ஒன்று நீ சமூகத்துக்கு சொல்லி ஒன்றும் ஆப்போதில்லை. அப்படி ஒரு ஆள் தேவையே கிடையாது. சார், நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்த ஃபிலிம்ஸில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரேம்ஸ் கம்மியாக இருந்துச்சு. இப்போ போக போக அதிகமாகிட்டே போகுது. அது எதனால்? நான் இப்போ உண்மை சார்ந்து கதைகள் எடுக்க போகும்போது அந்த உண்மையோட அடர்த்தி குறையாமல் போகணும்னு நினைக்கும் போகும்போது எனக்கு அந்த கலர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு முழு நீல பிளாக் அண்ட் ஒயிட் படம் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆடியன்ஸ் பார்ப்பாங்களான்னு எல்லாம் கேட்குறாங்க. பார்க்குற மாதிரி ஒரு கதை எடுக்கணும். பிரச்சனைனா ஒரு கலைஞன் அப்படிங்கிறது அவன் உருவாக்குற கலைக்கு அவனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவனுக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்குது. அந்த அரசியல் பார்வையோடு தான் அவன் ஒரு திரைப்படமும் எடுக்கிறான், ஒரு நாவலும் எழுதுகிறான். அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வகையில் நாம் எதிர்பார்க்குற முதல் நேர்மை அவங்ககிட்ட தான் எதிர்பார்ப்போம். கர்ணனில் இந்த கத்தியை தூக்கி கொண்டு போய் அந்த தண்ணியில் போட்டாங்கல்ல, அதே மாதிரி பைசன்லேயும் அந்த இதோட போட்ட இது ஒன்று இருக்குது. வேஷ்டி சட்டை அந்த ஹீரோயின், கர்ணன் ஹீரோயின் இதுலேயும் இருந்திருப்பாங்க, அதுலேயும் உண்டு. ஸோ இது சேமாக இருக்கிறதுனால வி ஃபீல் தட் மாரி சாரோட படம், மாரி சாரோட மனுஷங்கன்னு சொல்லிப்பாங்க. சார், என்னோட கேள்வி என்னென்னா, உங்களோட படத்தில் எல்லாத்துலேயுமே மெயினாக தனுஷ் சார் இருக்கார். ஸோ தனுஷ் சார் கர்ணன் உங்களோட வேலை பார்த்துருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் ஹாலிவுட்டில் படம் பண்ணியிருக்காரு, பாலிவுட்டில் படம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே ஒரு மாரி செல்வராஜ் படத்துக்குள்ளே கூட்டு எனக்கு தனுஷாக தெரில. கர்ணனில் பார்க்கும்போது உதயநிதி சார் அவர் தனியாக தெரியல, எந்த ஆக்டர்ஸுமே தனியாக தெரியல. எனக்கு அவங்க எல்லாருமே மாரி செல்வராஜ் படத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களோட அந்த அந்த ஆக்டிங் வாங்குறது, அந்த ஆக்டிங் ஸ்கூலுங்கிறது எப்படி சார்? பொதுவாக நடிகர்களுக்கு அந்த விருப்பம் வரணும் அப்படின்னா அந்த கதைக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். இந்த கதையை நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னா பார்வையாளர்களுக்கு நாம் தப்பு பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற பயம் நடிகர்களுக்கு வந்துட்டாலே அவங்கள அறியாமலேயே, ஏன்னா கதைக்குள்ளே அப்படி ஒரு ஆழம் இல்லாமல், கதைக்குள்ளே அப்படி ஒரு நீட் தேவை இல்லாமல் வெறுமனே ஒரு சினிமா அதுக்கு ஏன் இவ்வளோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த கதைக்குள்ளே அவ்வளோ ஃபோர்ஸ்டான, அவ்வளோ அழுத்தமான ஒரு விஷயம் இருக்குன்னா அதை ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ் இதை கரெக்டாக பண்ணலையே அப்படின்னு யோசிச்சுவாங்கல்ல. அப்போ அவங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்துடும். அது ஒன்று. அப்போ எனக்கு என் வேர்ல்டுக்குள்ளே அவங்களை கொண்டு வரது ரொம்ப ஈஸி. என்னென்னா, நான் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது எல்லாமே அந்த 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 உலகம் சார்ந்து, அந்த மனிதர்கள் சார்ந்து அத்தனை விஷயங்களும் சொல்லிவிடுவேன் அவங்களுக்கு. அவங்க கூட ட்ராவல் ஆகிக்கிட்டே இருப்பேன், அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் அவங்களுக்கு ஈஸியாகிடும். மெயின் ரீசன், முதல் காரணம் அந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தமும் நேர்மையும் தான் காரணம். அதை பார்க்கும்போது இதை ஃபேக்காக இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துடக்கூடாது எங்கள் பயம் என்னோடய நடிகர்களுக்கு இருக்கும். அதை அவங்க சரியாக பண்ணிவிடுவாங்க. என்கிட்ட கேட்டாவது சரியாக பண்ணிவிடுவாங்க. இப்போது நீங்கள் கலை பற்றி நிறையா பேசுனீங்களே. ஸோ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ கலையும் கலைஞனையும் எந்த அளவுக்கு பிரிக்கலாம்? ஸோ நான் அதை எப்படி கேட்குறேன்னா, இப்போ சில படங்களோ இல்லை சில ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட்டோ நீங்கள் பார்க்கும்போது அதோட கருத்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம். அது சொல்ல வர விஷயமோ இல்லை அதை படைச்சவங்களோ கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம். பட் அது கலையாக பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பிரிக்க முடியும் அதை? இதை ஒரு கலையாக நான் பார்த்து ரசிக்கலாம், ஆனால் அது சொல்ல வரதோ இல்லை அதை செஞ்சவங்களோ பண்ணுற தப்பே எந்த அளவுக்கு? எப்படி பார்த்தாலும் அவனுக்கு சம்மந்தம் இருக்குது. ஓகேவா? இப்போ நீ ஒரு ஸ்டூடெண்ட்டு தானே, நீ படிச்சிட்ருக்க. ஓகேவா? நீ ஸ்டூடெண்ட் அப்படின்னு மட்டும் நான் பார்க்க முடியாது. நீ சமூகத்தில் ஒரு அங்கம், ஒரு அண்ணனாக இருப்ப. கண்டிப்பாக உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கலாம், உனக்கு ரெண்டு அப்பா அம்மா, உனக்கு அப்பா அம்மா இருப்பாங்க. அப்போ சமூகத்தில் நீயும் ஒரு அங்கம் தான். நீ ஸ்டூடெண்ட்டை மட்டும் நான் பார்க்க முடியாது, ஸ்டூடெண்ட் இப்படி தான் இருப்பான்னு நான் பார்க்க முடியாது. ஓகேங்களா? அப்போ பிரச்சனைனா, ஒரு கலைஞன் அப்படிங்கிறது அவன் உருவாக்குற கலைக்கு அவனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஒரு கலையை உருவாக்கும் போது வெறுமனா அவன் உருவாக்குறது இல்லை, அவனுக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்குது. அந்த அரசியல் பார்வையோடு தான் ஒரு சிலையை செதுக்கப்படுது, அந்த அரசியல் பார்வையோடு தான் ஒரு கவிதை எழுதப்படுது, அந்த அரசியல் பார்வையோடு தான் அவன் ஒரு திரைப்படமும் எடுக்கிறான், ஒரு நாவலும் எழுதுகிறான். அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வகையில் நாம் எதிர்பார்க்குற முதல் நேர்மை அவங்ககிட்ட தான் எதிர்பார்ப்போம். நீ ஒரு படம் பார்க்குற,
அந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் பேசப்பட்டிருக்கு. இந்த அதை பற்றி நீ யார்கிட்ட முதல்ல எதிர்பார்ப்ப? அதை உருவாக்கின மனிதர்கள்ட்ட தான் எதிர்பார்ப்ப. இப்போ உங்ககிட்ட உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேசுகிறான், உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறான், உனக்கு ஒரு பயங்கரமான ஒரு அட்வைஸ் பண்ணுறான்னா நீ என்ன நினைப்ப? முதல்ல அவன் செய்கிறானா அதை அப்படி தான் பார்ப்ப. அப்படிங்கும்போது நீ கலையை அது கலையை மட்டும் பாரு அப்படிங்கிறதெல்லாம் அது எந்த காலத்துக்கு பொருந்துன்னு எனக்கு தெரில. இன்றைக்கி நீ எதை சொன்னாலும் அதுக்கு நீ பொறுப்பு. முதல்ல நீ அதை செய். ஏன்னா உன்னையால் செய்ய முடிஞ்சதை ஒன்று தான் நீ சமூகத்துக்கு சொல்லணும். ஒன்றையால் செய்ய முடியாத, ஒன்றையால் மாற்ற முடியாத ஒன்று நீ சமூகத்துக்கு சொல்லி ஒன்றும் ஆப்போதில்லை. அப்படி ஒரு ஆள் தேவையே கிடையாது. நான் கடவுள் மாதிரி நான் எங்கேயாவது இருப்பேன், நீங்களாம் அதை செஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்குல அதுவும் அயோக்கியத்தனத்தின் உச்சம். நம்மளால் செய்ய முடியதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும். நம்மளால் செய்ய முடிகிறத தான் கலையாக்கணும். நம்மளால் சொல்ல முடியாத தான் கவிதையாக்கணும். அதனால் கலைக்கும் கலைஞனுக்கும் பெரும் தொடர்பு உண்டு. அவன் தான் பொறுப்பு அதுக்கு. சார் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல், பட் நான் பேச மாட்டேன் கான்ட்ரவர்ஷியல்னு சொல்லிட்டு சொல்கிறா. இல்லை சார், ஸோ இப்போ நான் இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிச்சு. பட் ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த லீட் ஆர்டிஸ்ட்க்கு கொஞ்சம் டார்க் ஸ்கின்டாக மேக்கப் போட்டிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன குற்றச்சாட்டு வருதுன்னா உங்கள் மீது, இந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலாக நீங்கள் நிஜமாவே ஒரு டார்க் ஸ்கின்டாக ஒரு ஆக்ட்ரஸோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டோ போட்டிருந்தா அது பெட்டராக இருந்திருக்கும்ல. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வர வாய்ப்பு ஏற்கனவே கம்மியாக இருக்குது. ஸோ அது பறிக்கப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது சாய்ஸஸ் தான். இப்போது இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ நீங்கள் கதாபாத்திரம் ஊனமுற்றவராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஊனமுற்றவரை கூட்டி நடிக்க முடியாதுல்ல, அவங்கள துன்புறுத்த முடியாதுல்ல. ஆக்டிங்கிறது கலைங்கிறது இப்போ எல்லாம் சேர்ந்து செய்கிறது தான். அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணுறது தான். இப்படி நீ ஒரு ட்ராமா கலைஞனாக வச்சுக்கோங்க, நீ உனக்கு நடிப்பு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீ உனக்கு எப்படி இருக்கும்? நான் நீ சிகப்பாக இருக்க, நீ நடிக்க வேண்டாம்னு நான் சொன்னேன், நீ இந்த கதைக்கு செட் ஆக மாட்டேன்னு சொன்னால், இல்லை சார் நான் என்ன வேணால் பண்ணுறேன் சார்னு சொல்ல தானே செய்வேன். அது நடிப்போட அதை நீங்கள் யாரும் தீர்மானிக்க முடியாது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யார் அதுக்கு அர்ப்பணிக்க ரெடியாக இருக்காங்களோ, யார் நம்ம சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒருத்தவங்க சிகப்பாக இருக்காங்க, ஒருத்தவங்க அழகாக இருக்காங்களாம் சூஸ் பண்ணுறது இல்லை. இந்த கதைக்காக என்ன வேணால் செய்ய ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஆளை தான் சூஸ் பண்ணுறோம். அவங்க அதுக்காக மெனக்கிடுறாங்க, அவ்வளோதான். நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? இப்போ உடனே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, உடனே டக்குன்னு இப்படி ஆளை அப்படிலாம் பிடிச்சிட்டு ஒருத்தர் நடிக்க முடியாது. சினிமா அப்படின்னா எங்கேயோ போயிருக்கும். சினிமாவுக்குன்னு எப்படி பார்க்க தான் சாதாரணமாக தெரியும். ஆனால் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய உழைப்பை கேட்கும்னு சொல்லி. அந்த உழைப்பெல்லாம் போடுறதுக்கு, அந்த உழைப்பை புரிந்து கொள்வதற்கு, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு சரியான புரிதல் வேணும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அது இன்னும் சொல்லப்போனால் இங்கே ரொம்ப அழகானவங்கள் கூட ரொம்ப அசிங்கமாக அருவருப்பாக கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. அருவருப்பான மனிதனாக மாறி கஷ்டப்பட்டு தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது ஒரு பெரிய கலை அனுபவம். அதுக்கு தயாராக இருக்கவங்கள வச்சு ஷூட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ என் படத்தில் இந்த 4-5 கேரக்டர் தவிர பார்த்திங்கன்னா நிறைய ஒரிஜினல் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கும். அதோட தேவையும் பொறுத்தினா அவங்க வேறு வாழ்க்கை இருக்காங்க. சென்னைக்கு வர நடிக்கிறதுக்காக. உங்களுக்கு புரியுதா? அவங்களாம் ஊரில் இருக்காங்க. அவங்கள எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் சென்னை நடிப்பே தொழிலாக வச்சுருக்கவங்களையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். என்னன்னா சார், இப்போ நிறைய சமூக நீதியாளர்கள் ஒரு பரவலாக இப்போ ஒரு கருத்து போயிட்டுருக்கு. என்னன்னா இப்போ இந்த சமுதாயத்தை சேர்ந்து உங்களை ஒதுக்குனாங்கன்னா நீங்கள் மேலே வந்துருங்க, அப்போ அதுதான் அதுக்கான தீர்வு அப்படின்னு இப்போ பரவலாக எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க. அது எப்படி சார் அது கரெக்டான ஒரு விஷயமா ஆகும்? அப்போ அவன் மேலே இருந்தால் தான் அவனை மதிப்பாங்களா? அது எப்படி சார் நம்ம ஒத்துக்க முடியும்? அது இப்போ பைசன் நேற்று ட்ரெய்லர்லேயும் அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இருந்தது. அதனால தான் சார் கேட்குறேன், அது எப்படி சார் நம்ம ஒத்துக்க முடியும்? அது அப்படி கிடையாதுல்ல. அது எப்படியா இருந்தாலும் அவனுக்கான பேசிக்கான ரெஸ்பெக்ட் அவனுக்கு கிடைக்கணும்ல. நல்ல விஷயந்தான். பட் நீ அதுக்காக இப்போ ரெஸ்பெக்ட் கிடைக்குதுங்கிறது அவனுக்கான வாக். இப்போது ஆல்ரெடி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட கேட்குற ரெஸ்பெக்ட்டு, அவங்கள்ட்ட கேட்ட அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறது, அது ஒரு அதுக்காக நம்ம அங்கேயே இருக்க முடியாது. ஓகேவா? நீ ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன்றானே, ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்றானே, அப்போ இவனுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத அவனுக்கு ஈக்குவலாக மாறுறது தான் அது இன்னொரு முறை, முறை. ஓகேவா? நம்ம இங்கே இருந்துக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேன், நீ இப்போ நீ மதி அப்படின்னு சொல்கிறதும் முடியாது. அது ரொம்ப நாள் தாக்க பிடிக்காது. அப்போ நீ அடைஞ்ச உயரத்தை நான் அடையிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் உனக்கு ஒரு இலக்கு இருக்குது, உனக்கு ஒரு பவர் இருக்குன்னா அந்த பவரை அடைய முடியாது. நான் அந்த பவரை அடைய முடியாத ஒரு ஆள் கிடையாது. நான் அந்த பவரை என்னையாலையும் அடைய முடியும். அந்த பவரை அடைஞ்சதுக்கப்புறமும் நீ என்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறல்ல, அப்போ அந்த பவரை அடைவதும் முக்கியமானது தான். அது முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம அதுக்காக அதை அடைஞ்சாதான் நீ மதிப்பையா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி அதன் அடிப்படையில் வரல. நாம் இங்கேயே இருந்துடக்கூடாது, நம்ம தேங்கி இங்கேயே இருந்துடக்கூடாது, நமக்கு என்ன சொல்கிறது, நமக்கு அந்த இயல்பே இல்லை, நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படிங்க, நாம் இப்படி தான் பிறந்தோம், இந்த மாதிரி வீட்டில் தான் பிறந்தோம், இந்த மாதிரி வீட்டில் தான் வளர்ந்தோம், நம்ம அம்மா அப்பா இப்படி தான் இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா அப்படி இல்லை, அவங்க அம்மா அப்பா மாதிரி அவங்க வீட்டை மாதிரி நம்ம வீடு இல்லை அப்படிங்கிற சிந்தனைக்குள்ளே போயிடக்கூடாது. நாமளும்
எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிற சிந்தனையை வளர்க்கறதுக்கு தான் அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்கிறது. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, நீ வந்து இதெல்லாம் பேசாத, நீ வந்து உன் வேலையை மட்டும் பாரு, நீ படித்தா மட்டும் போதும், நீ அதுலேயும் ஒரு சின்ன பார்வை இருக்குது. இங்கே எல்லா விஷயமே யார் சொல்கிறா, எந்த நோக்கத்துக்காக சொல்கிறா நீ பார்க்கணும். எல்லாமே நல்ல கருத்து மாதிரியும் தெரியும், பட் சொல்கிறவங்களோட நோக்கத்தை புரிஞ்சிக்கிற தன்மை உனக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? அது வந்து உன்னோட புத்தி கூர்மை தான். இது சொல்கிறவன் யார், அவனோட நோக்கம் என்ன, அந்த நோக்கத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிற நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் கொடுக்கணும். ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு ஆன்சர் இல்லவே இல்லை. ஒரு சமூக கான்ஃப்ளிக்ட்டுக்கு நான் சொல்கிறது, ஒரு சமூக கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர்னு ஒன்று இல்லவே இல்லை. அது ஒவ்வொரு மனிதனையும் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். உங்கள் அப்பா இதே பதில் உங்கள் அப்பா சொன்னால் உனக்கு தோணாது இல்லை, டேய் நீ படித்து மேலே வாடா அப்படின்னு உங்கள் அப்பா சொன்னால் உனக்கு வேற ஒன்று தோணும். ஆனால் உங்கள் தெருவில் வேற ஒருத்தர் சொன்னால் வேற ஒன்று தோணும், இன்னொரு தெருவில் ஒருத்தர் சொன்னாலும் வேற ஒன்று தோணும். அப்போ எல்லாமே பார்வை மாறுபடும். பட் எல்லாத்துக்கும் காரணம் உன்னை பற்றி உணர்ந்து உனக்கு என்ன தேவை, நீ எதை நோக்கி பயணிக்க போகிற அப்படிங்கிறத நீ உணர்ந்தனா அதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த டேரக்டராக எப்படி அங்கிள் யோசிச்சிங்க, அதுக்கப்புறம் எங்கள் டேரக்டர் ஆயிக்கிங்க, அது மட்டும் சொல்கிறீங்களா அங்கிள்? எப்படி டேரக்டர் ஆகிட்டேன் யோசிச்சுருக்கியா? நீ வளர, நீ ஒவ்வொன்றா நீ சுதந்திரமாக வளர்றா, எல்லாத்தையும் பாரு, என்ஜாய் பண்ணு, சந்தோஷமாக வளர்றா, எல்லாருடையும் நேசி, அன்பாயிரு. உனக்கு அப்போ வந்து எதையோ ஒன்று அடுத்தவங்களுக்கு கடத்தணும்னு தோணும், அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு தோணும். என்றைக்கு உனக்கு ஒரு விஷயம் அடுத்தவங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அதுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பா. அது டான்ஸ் மூலமாக சொல்லலாம், அது பாட்டு பாடி சொல்லலாம், ஆடி சொல்லலாம், படம் எடுத்து சொல்லலாம். ஆனால் உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த எல்லா மக்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு உனக்கு தோணும். அன்றைக்கி தோன்ற அன்னைக்கு அதை நீ ஏதாவது சூஸ் பண்ணி டான்ஸோ, பாட்டோ, மியூசிக்கோ, இல்லை வந்து படம் எடுக்கிறதோ, இல்லை நீ வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ, ஐபிஎஸ் ஆஃபீஸரோ, எதுவாக இருந்தாலும் மாறி உனக்கு என்ன தோணுதோ அதை சொன்னால் அதுதான் ஆர்ட் ஃபார்ம், அதுதான் கலை. எனக்கு சினிமா மூலமாக சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் டைரக்டர் ஆனேன். நீங்கள் எடுத்த நிறைய படத்தில் வந்து அனிமல்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது அந்த இம்பார்ட்டன்ட் தரீங்களா, அது எதனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ எந்த ஊர்? எவனுக்கு எந்த ஊருங்க? செங்கல்பட்டு சார். செங்கல்பட்டு கிராமம் தானே? ஆமாம். நீ காலேஜுக்கு இப்படி எங்கேருந்து கிளம்பி வருவ? இப்போ சென்னையில் தான் இருக்கேன், அங்கேருந்து கிளம்பி. சரி, ஸ்கூலுக்கு எங்கேருந்து போனேன்? ஸ்கூலுக்கு கிராமத்தில் இருந்தா. வீட்டிலேருந்து தானே போனேன்? வீட்டில் இருந்தா. வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் என்னெல்லாம் பார்ப்பேன்? வயல் பார்ப்பேன், மாடு பார்ப்பேன், அந்த மாதிரி நிறைய பார்ப்பேன் சார். திரும்பி வரும்போது என்னெல்லாம் பார்ப்பேன்? அதே தான் பார்ப்பேன். அப்போ உன்கிட்ட வந்து இந்த நாளை பற்றி எழுதுனா என்ன எழுதுவேன்? அங்கே பார்த்ததெல்லாம் எழுதுவேன். அவ்வளோதான். ஓகேவா? வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய உயிர்களை பார்த்துட்டு தான் வாழ்கிறோம், அதுங்களுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அது நம்ம வாழ்க்கையில் அது ஒரு அங்கம் தான் அது. அதனால் அதுங்க மூலமாக வச்சு நம்மளோட கதையை சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, இல்லை சீரியஸாக நீ நடந்து போகிற ஸ்கூலுக்கு அந்த பொண்ணை பார்க்க போகிற, அந்த பொண்ணு உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறா, நீ வரும்போது என்ன நினச்சிட்டு வந்தியா, என்னென்ன பண்ணிட்டு வந்தான்னு கேட்குறா. அப்போ நீ ஒன்று சொல்ல ஆரம்பிப்பல்ல, நான் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன், அப்போ எதிர்த்தாப்புல ஒரு ஆட்டுக்குட்டி வந்துச்சு, அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தோன்னே ஓயாவும் தான் வந்துச்சு எனக்கு சொல்லுவோம்ல. இப்படி தான் வாழ்க்கையில் நம்மளோட அனிமல்ஸ், வாழ்க்கை உயிர்கள்லாம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மெட்டஃபர்ஸாக மாறிட்டே வரும். அங்கே ஒரு பூனைக்குட்டி வந்துருக்கும், அந்த பூனைக்குட்டியை நீ எடுத்து கொஞ்சிருப்ப, நீ மட்டும் அந்த பூனைக்குட்டியை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கேன், நீ விட்டுருக்கவே மாட்டேன், அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ புரியுதா அனிமல்ஸ் எப்படி உள்ளே வருதுன்னு? அப்படி தான் வந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. சார், எனக்கு நீங்கள் பண்ணதுலேயே கர்ணன் ரொம்ப பிடிக்கும் சார். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சார் கர்ணன் மூவி. அதில் எனக்கு வந்து இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ப்ளஸ் அதில் ஒரு ஆர்கானிக்காக ஒரு மாஸ் சீன்னு சொல்லுவாங்களே, சில படத்தெல்லாம் மாஸ் சீன்ஸ் வந்து ஃபோர்ஸ்டாக இருக்கும், எப்படி சொல்கிறது, பில்டப். பட் மியூசிக் இருந்துச்சு கர்ணன் மூவியில், பட் அது பில்டப்பாக தெரியுமா, இட்ஸ் ஆர்கானிக்காக இருந்துச்சு. அந்த எப்படி சொல்கிறது, எலிவேஷன்ஸ்லாம் எனக்கு அந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே கண்டா வர அதுவே எனக்கு எப்படி சொல்கிறது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்ட்ரி ஃபார் தனுஷ் சார். அதெல்லாம் எனக்கு அது எழுதும்போது அப்படியே அதில் ரிவீல் பண்ணோம் அவரோட ஃபேஸை. ஸோ எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அவர் பேஷ் ரொம்ப அடிக்கிறாங்க போட்டு, பட் அவருக்காக வெளியே ஒரு கூட்டமே வெயிட் பண்ணுறாங்க, அதில் ஒரு பில்டப் இல்லை. பட் அது எனக்கு ஆர்கானிக் அவ்வளோ மாசாக தெரிஞ்சது, அந்த ட்ராயிங்கில் புதுசாக இருந்துச்சு எனக்கு பார்க்காத போது. ஸோ சேம் வே இன் கிளைமேக்ஸ் போர்ஷனில் எப்படின்னா, எல்லாரையும் போட்டு அந்த கண்ணபிரான்னு ஒரு கேரக்டர் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருப்பார், அந்த ஊரே காலி பண்ணுவார். கர்ணன் வந்து மிலிட்ரிக்கு சேர போவார். பட் அவருக்கு ஏதோ சம்திங் இன்ஸ்டிங் ஃபீல் ஆகி திரும்பி வருவார். பட் அங்கே வந்து என் கர்ணன் வருவான்டா, உங்களால் அழிப்பான்டா அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது எப்படி சொல்கிறது, அவங்களே எப்படி அது ஒரு பில்டப்பும் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் கிரியேட்டிங் பை விஷுவல்லி ஒரு மாஸ் சீன் கிரியேட் பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்ப சூப்பராக பட்டுச்சு சார். அது ப்ளஸ் இட்ஸ் அ வார் சீக்வன்ஸ். அவர் ஒரு வால் இருக்குது, ஒரு குதிரை இருக்குது, ஒரு ஏன்ஷியன் காலத்து வார் மாதிரி தான் இருக்கும் அந்த சீக்வன்ஸ். பட் டைம் லைன் வேறு மாதிரி நடக்கும்.
ஒரு போர்க்களம் நடக்கிற ஒரு இடத்துல பட் டைம் லைன் வேறு. ஸோ அதுலேயே ஒரு மினிமலான இதுலேயே ஒரு வார் சீக்வன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி சார்? பிகாஸ் அந்த சீனில் நாங்களே கர்ணனாக ஃபீல் பண்ணோம் அந்த கோவம். பிகாஸ் நாங்கள் அந்த இடத்துல இருந்ததில்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பட் எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு, அது அவ்வளோ கனெக்டாக எங்களுக்கு அந்த கோவம் வந்துச்சு. அந்த கண்ணபிரான் கேரக்டர் அந்த போலீஸ் மேலேயா இருக்கட்டும், ஸோ எங்களால் கனெக்ட் பண்ணும்போது அவ்வளோ மாசாக ஃபீல் பண்ணி எங்களுக்கு அந்த கோவம் வந்துச்சு. அவனை அடிடா சீக்கிரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எப்படி சார் அதை ஹேண்டில் பண்ணி, எப்படி அதை கிரியேட் பண்ணி, எப்படி கிராஃப்ட் பண்ணிங்க? அதை சொன்னால் உனக்கு சாதாரணமாக தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஒரு விஷயம் பண்ணுறனா அதோட நோக்கம்தான். அந்த விஷயத்தை நம்ம ஏன் பண்ணுறோம், அதன் மூலமாக என்ன அடையப்போ போகிறோம். இப்போ நீ எல்லா விஷயத்துக்கும் நீ அவ்வளோ ரியாக்ட் பண்ண மாட்டேன். என்ன விஷயத்துக்கு அவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ணுறனா, உன்னை பாதிக்கக்கூடிய, உன்னை அழுத்தக்கூடிய, உன்னை அடக்கக்கூடிய, உன்னைய வந்து என்ன சொல்கிறது நசுக்கக்கூடிய, அதாவது உன்னை புழு மாதிரி நினச்சி நசுக்கக்கூடிய இடத்துல உனக்கு ஒன்று நடந்துச்சுன்னு என்ன பண்ணுவேன்? இல்லை, அவ்வளோதான். அவ்வளோ யோசித்தாலே போதும். ஒரு ஸ்கிரிப்டு, ஒரு கதை அப்படிங்கிறது, அது அந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீரோயிசம், அந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய திருப்பி அடிக்கிறது அப்படிங்கிறது அந்த கதை தான் தீர்மானிக்கும். அங்கே நிகழக்கூடிய அநீதி தான் தீர்மானிக்கும். அங்கே அவ்வளோ பெரிய மாஸ் அநீதி நடக்கும்போது அங்கே ஒருத்தர் என்ட்ரி ஆனான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் தனுஷாரை விடுங்க. அவ்வளோ பெரிய அநீதி நடக்குது, ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன பையன் அருவா எடுத்து வரான் அப்படின்னு நீங்கள் கிளாப் பண்ணியிருப்பீங்களா, பண்ண மாட்டிங்களா? அவ்வளோதான். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அவன் ஜெயிக்கிறான் தோக்குறாங்கன்னா அப்புறம் ஒரு சின்ன பையனால் அந்த அவ்வளோத்தையும் அடித்து ஜெயிக்கலாம் முடியாது. ஆனால் அவனோட ப்ராசஸ் இருக்குல்ல, அவன் மைண்டுக்குள்ளே இந்த மக்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்னு தோணிச்சு தான் நம்ம அறுவாட்டுவாங்கன்னு அர்த்தம். ஒரு சின்ன பையன் ஒரு கத்தி எடுத்து கதவை திறந்து வெளியே வரான், ஒரு குட்டி பையன், அங்கே போலீஸ் எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்காங்க, அவன் கம்பெடுத்து வெளியே வந்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பையன் குதிரையில் போனோன்னு எல்லாம் கிளாப் பண்ணாங்கல்ல, அவனால் எதையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் அந்த மனநிலை இருக்குல்ல, இது நடக்கிறது அத்தனையும் அநீதின்னு நம்பக்கூடிய மனம் போதுமானது. இந்த அநீதிக்கு எதிரான ஒரு செயலை நாம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது போதுமானது. அதுக்கு அவன் உடல் பலத்தோடு, ஆமாம், அதுக்கு அவன் உடல் பலத்தோடு இருக்கணும், கையில் வாள் வச்சுருக்கணும், அவன் பெரிய மாவீரனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவனோட மனம் விரும்பிச்சு அப்படிங்கிற ஷார்ட் நம்ம கம்போஸ் பண்ணிட்டோம்னாலே அது ஆடியன்ஸுக்கு பெரிய போதுமானது நான் நினைக்கிறேன். ஏன்னா பரியேறும் பெருமாள் டைம் முடிச்சு அதான் அந்த டைம் பண்ணும்போது இங்கே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து ஃபஸ்ட் படத்தில் வந்து நிறைய பேர் மார்க் பண்ணுவாங்க, ஃபிலிம் மேக்கிங் டேர்ம்ஸ் தெரியாது, அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கலாய்ப்பாங்க. எனக்கு ரொம்ப சோர்வாக போய் நான் ஃபிலிம் மேக்கிங் விட்டுறலான்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க. ஸோ அது எப்படி சார் உங்களுக்கு மூவ் ஆன் பண்ணி திரும்பி இந்த படத்தை முடிக்கணும், நெக்ஸ்ட் இன்னொரு பெரிய டேரக்டர் ஆகணும், எப்படி அது தோணுச்சது? ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு ப்ராசஸ், எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கீங்க, எல்லாம் ஒரே மாதிரியாக படிக்கிறீங்க, எக்ஸாமினா ஒரே காலில் உட்காந்து எழுதலாம், ஆனால் படிக்கிற ப்ராசஸ் வேறு வேறு, புரிஞ்சுக்கிற ப்ராசஸ் வேறு வேறு. நம்ம ஊரில் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒரு ஷார்ட் டிவிஷன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ என்னைய மாதிரி ரூரலாக இருந்து வரக்கூடிய பையனுக்கு அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இதெல்லாம் பெருசாக அப்போ தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்னோட சினிமாவை என்னோட ஷார்ட்டை, என்னோட காட்சியை நான் வடிவமைக்கிறது சொல்கிறதுக்கு நான் ஒரு முறையை பயன்படுத்துவேன். அது அங்கே இருக்கவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் இவன், இப்படிலாம் பேச மாட்டாங்களே படம் எடுக்கிறவங்க அப்படியே அவங்க தோணும். பட் ஆனால் அதெல்லாம் ஒரு மாயை. நீ ஒரு சினிமா என்ன சொல்கிறது, ஒரு பொண்ணிடம் உனக்கு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு, பொண்ணுகிட்ட போய் உன் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு பிரத்யேகமான மொழி தான் உன்னோட கவிதையாக பேசினா தான் ப்ரப்போஸ் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, நீ போய் உன்னோட உணர்ச்சியை கடத்தக்கூடிய, உன் உணர்வை கடத்தக்கூடிய, நேர்மையாக செய்யக்கூடிய உன் எமோஷனல் ஒன்று இருந்தாலே போதுமானது. ஒன்றுமே இல்லை, நீ போய் தயங்கி நின்னாலே புரிஞ்சிக்கிற பொண்ணுங்களும் இங்கே இருக்காங்க. நீ கண்ணில் கண்ணீர் வடியை நின்னாலே புரிஞ்சிக்கிற பொண்ணுங்களும் இங்கே இருக்காங்க. நீ கவிதையாக பக்கம் பக்கமே எழுதி போய் கொடுத்து கசைக்கப்பட்டு போகிற பொண்ணுங்களும் இருக்காங்க. புரியுதா உனக்கு? அப்போ என்ன அப்படின்னா, அதுக்கு பிரத்யேகம்னு ஒன்று தேவை கிடையாது. பயங்கரமான அறிவோடு தான் ஒன்று செய்யணும்னு அவசியம் கிடையாது. பயங்கரமாக நேர்மையாக செஞ்சால் போதும். நேர்மையாக நீ என்ன நினைக்கிறையோ அதை, உனக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் அதை பதிவு பண்ணி ஒருத்தனுக்கு கடத்தினாலே உன்னோட படம் உனக்கு கிடச்சிடும், உன்னோட சினிமா உனக்கு கிடச்சிடும். அப்போ நான் பரியமல் என்ன பண்ணேன்னா, எங்கள் டைரக்டர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன ஈஸியாக வருதோ, எதை சொல்லும் போது நான் ரொம்ப உண்மையாக சொல்கிறேனோ அந்த மொழியில் சொல்ல ஆரம்பித்தேன். அந்த மொழியில் அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தேன். என்னோடய படம் எனக்கு கிடச்சிருச்சு. இன்றைக்கி வரைக்கும் பரியேறும் பெருமாள் என்னோடய படமாக கவனிக்கப்படுங்க காரணம் என்னென்னா, அது முழுக்க முழுக்க ரத்தமும் சதையுமாக காத்திரமாக என்னோடய மொழியிலேயே என்னோடய விசன்லேயே எடுக்கப்பட்ட ஒரு படம். அதனால் எனக்கு இவ்வளோ பெரிய அடையாளம் கிடச்சிச்சு. அதனால் உனக்கு என்ன தோணுதோ அதை செய். சார், நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்த ஃபிலிம்ஸில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரேம்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு, இப்போ போக போக அதிகமாகிட்டே போகுது, அது எதனால்? கம்மியாக இருந்துச்சு, இப்போ அதிகமாகிட்டே போகுதா? அப்போ அதிகமாகிட்டே போகுதுன்னு அர்த்தம். மனநிலை வந்து அப்படி இல்லை, அழுத்தம், கதைகள் சொல்கிற முறை. பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிடிக்கும்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது.
நான் ஏதோ வகையில் நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன். என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன்னா, ஒரு உண்மையை சொல்லப்போக நம்ம உண்மையை சொல்வதற்கு பிளாக் கலர்ஸில் காட்டும் போது எனக்கு வந்து அது உண்மை செதறுதோன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அது பிளாக் நைட்டாக காட்டும் போது அதோட தாக்கமும் அதோட நேர்த்தியும் அதோட அடர்த்தியும் 2 கலரில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 2 பேர் உண்மையை சொல்கிறாங்க, ஒரு 50 பேர் உண்மையை சொல்கிறாங்கன்னா நீ எதை கவனிப்ப? 50 பேர் எப்படி கவனிப்பேன்? 50 பேர் கத்திக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் எனக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுச்சு பயங்கரமாக. நான் இப்போ உண்மை சார்ந்து கதைகள் எடுக்க போகும்போது அந்த உண்மையோட அடர்த்தி குறையாமல் போகணுன்னு நினைக்கும் போகும்போது எனக்கு அந்த கலர்ஸ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால அது காரணமாக இருக்கலாம். அப்போ எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அது பிடிக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒன்று இல்லாமல் இருக்குதுக்குல்ல, வெறுமனை என்னோட கேரக்டர்ஸோட முகபாவனைகள், அதோட உண்மை, அதோட அகம் என்ன சொல்ல போனால் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்போது என்னோடய கேரக்டரோட அகம் வெளிப்படுறதா நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அவங்களோட உள்ளே இருக்கிறது எமோஷ்னல் டேரெக்டாக வெளிப்படுற மாதிரி நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அது என்னோடய ஆடியன்ஸுக்கும் அது கன்வே ஆகிடுச்சு. எனக்கு முழு நீள பிளாக் அண்ட் ஒயிட் படம் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கான முயற்சியை தான் இருந்துகிட்டே இருக்கேன். முழுசாக 2.5 மணி நேரம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் பார்ப்பாங்களான்னு எல்லாம் கேட்குறாங்க. பார்க்குற மாதிரி ஒரு கதை எடுக்கணும், எடுத்தால் பார்ப்பாங்க. எனக்கு உங்களோட படம் பார்க்குறப்போலாம் எனக்கு மாரி சாரோட உலகத்துக்குள்ளே நம்ம எல்லாம் போகிற மாதிரி தான் எனக்கு இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் கதை சொல்கிற விதமே, நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களுக்குள்ளே இருக்க வழிகளை சினிமா வந்து ஒரு கருவியாக உங்களுக்கு இருக்குது. அந்த கருவி மூலமாக நீங்கள் எப்படி அந்த வழிகளை சொல்கிறீங்கன்றது மாதிரி அதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு எப்போதுமே. நீங்கள் அதை சொல்கிற விதம் இருக்குல்ல சார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மண் வாசனை, நம்ம ஊருக்கு போனால் அது ஒரு வாசனை, அது ஒரு தனி வாசனை, இங்கே ஒரு வாசனைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்களோட சினிமானாலே அந்த ஒரு சூழலுமே அந்த ஒரு வாசனையுமே அது மாரி சாரோட படம் அப்படின்ற மாதிரி இது ஆச்சு. இப்போது கர்ணனில் வந்து இந்த கத்தியை தூக்கி கொண்டு போய் அந்த தண்ணியில் போட்டாங்கல்ல, அதே மாதிரி பைசன்லேயும் அந்த இதோட போட்ட இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வேஷ்டி சட்டை இதுலேயும் அதே உண்டு. அந்த ஹீரோயின் கர்ணன் ஹீரோயின் இதுலேயும் இருந்திருப்பாங்க, அதுலேயும் உண்டு. ஸோ இது சேமாக இருக்கிறதுனால வி ஃபீல் தட் மாரி சாரோட படம். மாரி சார் அது அந்த ஒரு இது கொடுக்குறீங்கல்ல சார் நீங்கள். மாரி சாரோட மனுஷங்கன்னு சொல்லிப்பாங்க. இப்போ நான் ஊரில் இருக்கேன்னா என்னோட கதை ஒன்று இருக்குது. பக்கத்தில் எழுத்தாப்பில் எங்கள் மாமா பையன் இருப்பான், அல்லது எழுத்தாப்பில் எங்கள் பெரியப்பா பையன் இருப்பான். அவனுக்கு ஒரு கதை இருக்குல்ல, அவனும் அதே மாதிரி தெளிதான் எடுத்துப்பான், அவனும் அதே மாதிரி லுங்கி. இப்போ என்னோட கதையை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுன்னு கிடையாதுல்ல. என் ஃப்ரெண்டு இருக்கான், சொந்தக்காரங்க இருக்காங்க, பந்தக்காரங்க இருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே இருக்காங்க. அப்போ எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த லைஃப் ஸ்டைல் தான் இருக்கும். அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஆனால் வெவ்வேறு கதைகள் இருக்குது, வெவ்வேறு காத்திரமான விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் பதிவு பண்ணோன்னா அந்த லேண்டில் உள்ள வாழ்க்கை முறை அதில் பதிவு பண்ணுறேன், அவ்வளோதான். இதே மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை. மாரி சார் படம் அப்படிங்கிறக்காக இல்லை. மாரி சாரோட உலகம், மாரி சாரோட மனுஷங்களோட பிரச்சனைகள், மாரி சாரோட மனுஷங்க என்ன கேட்குறாங்க, என்ன ஆசைப்படுறாங்கன்னு எவ்ரி மனுஷனுக்கும் கதை இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் கதை இருக்குது, எல்லா உயிர்களுக்கும் அங்கே கதை இருக்குது. அப்போ எல்லா உயிர்களுக்குமான கதையை அந்த நிலத்தில் வாழ்க்கை. நான் அந்த நிலத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறேன். எனக்கு சொல்கிறதுனா, எனக்கு தெரியாத ஒரு நிலத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு நிலத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறேன். அந்த நிலத்தில் கூடிய அத்தனை உயிர்களோட கதையும் சொல்லிடணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் அதுக்கான ரீசன். உங்கள் படம் எடுத்திருக்கீங்கல்ல சார், ஃபஸ்ட்டு வாழை, அப்புறமா வந்து ஒரு லைன் சொல்லுவீங்க, பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், அந்த மாதிரி. இதில் வந்து பைசன் எந்த இடத்துல வரும் அதை பார்த்துட்டு சொல்லு. நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்கல்ல, இது இல்லை அப்படின்ற மாதிரி. அது மாறுபடும். அது என்ன பண்ணும்னா, நான் ஒன்று எப்போவுமே நாம் ஒரு படம் எடுத்துக்குப்போம், நாம் ஒன்று நடிச்சுக்குப்போம். ஆனால் பார்வையாளர்கள் அந்த படத்தோட தன்மையை மாற்றுவாங்க. நான் சொல்கிற மாதிரியே இருக்காது, அவசியம் இல்லை. அதை இன்னொன்று என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நீ படத்தை புரிஞ்சுக்கணும் அவசியம். நான் ஒரு ஓவியம் வரைகிறேன்னா நான் நின்றுக்கிட்டே பக்கத்தில் நின்றுக்கிட்டே இதில் என்ன பண்ணிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஓவியத்தை நான் வச்சுட்டு நான் போயிடுவேன். வர பார்வையாளர்கள் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன புரியுதோ அதை அவங்க புரிஞ்சுட்டு போயிடணும். அதுதான் அதோட மேஜிக். இப்போ பைசன் வந்து அது எந்த மாதிரியான, இப்போ இந்த ஆர்டரில் அது எங்கே இருக்கும், அது எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து உணர்ந்து நீங்கள் ஒன்று எடுத்து வைக்கும்போது தான் அதுக்கு ஒரு வேல்யூ ஜாஸ்தி. இப்போ எனக்குள்ள ஒன்று இருக்குது, ஆனால் அது சரியாக தப்பான்னு சொல்லக்கூடிய கடமை வந்து பார்வையாளர்கள் இருக்குது. Thank you so much guys. Thank you. SS Music presents Roots of Mari Fans Fest. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Co-sponsored by Chera Home Junction, one-stop destination for all your home needs. Refreshment partner Chennai Kulfi, powered by SS News Digital, 24/7 connected.